இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கை ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சரான அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டிசோய்சா மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ் கப்ரால் ஆகியோரால் ஜனாதிபதியிடம் இந்த அறிக்கைகள் கையளிக்கப்பட்டன. இலங்கையின் நிதி நிறுவனம் அல்லது வங்கியொன்று பெற்றுக்கொண்ட அதிகமான லாபமாக இலங்கை வங்கி 106 பில்லியனை லாபமாக ஈட்டியுள்ளதாக இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டிசோய்சா இதன்போது தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ் கப்ரால் 2023ஆம் ஆண்டில் தேசிய சேமிப்பு வங்கி பெற்றுக்கொண்ட 4.2 பில்லியன் லாபத்தை 2024ஆம் ஆண்டில் 26.4 பில்லியனாக அதிகரிக்க முடிந்துள்ளதென தெரிவித்தார். இரு அரச வங்கிகள் என்ற வகையில் இலங்கை வங்கியும் தேசிய சேமிப்பு வங்கியும் குறுகிய காலத்தில் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வெற்றியை பாராட்டிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மூலோபாய தலைமைத்துவம், அர்ப்பணிப்பு மற்றும் முறையான முகாமைத்துவத்தின் மூலம் அரசு நிறுவனங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்றகரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் இந்த வங்கிகள் அடைந்திருக்கும் முன்னேற்றம் அதனை நன்றாக பிரதிபலிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்.